நீ சாதாரண இடத்துல கைய வைக்கலனா ஒரு பயங்கரமான டிரான்ஸ்பாரத்துல கைய வச்சிருக்க. தளபதி அவர்கள் உரையாற்றி கழகத்திற்கு ஆக்கப்பூர்வமான அறிவுரையை வழங்கி பேருரையாற்றுவார்கள். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. கழகம் நல்ல கழகம், நம் திராவிட முன்னேற்ற கழகம். மருதமலை மருதமலை வெல்லும் வாளுமின்றி வெல்லும் திறம் கொண்ட வெற்றி பலகண்ட கழகம். புது வசனமா இருக்கே. அடே இது புது வசனம் இல்ல, பழைய வசனம். கட்டபொம்மன் சினிமா நேத்து நைட் ஷோ பாத்துருக்கான். இந்த வசனத்தை அப்படியே வீட்டுக்குள்ள போய் பேசினா பொண்டாட்டி செருப்பால் அடிப்பா. ஏமாந்தவங்க நம்ம தானே, அதான் நம்ம கிட்ட ஊதிட்டு போறான். அன்று அறிஞர் வழியில் வந்த கழகம், பின்னர் கலைஞர் தலைமை தந்த கழகம். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ எம்ஏ பிலாசபி பிலாசபி இன்று பபல விழா காணும் கழகம். கழகம் நல்ல கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். என்னை தலை நிமிர்ந்து முழங்க வச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட தீரர்கள் அனைவரும் வாழும் திசையை நோக்கி வணங்குகிறேன். இவனையா கும்பிட்டோம், வீட்டுக்கு போறோம்னு ரெண்டு கையும் அடுப்புல வச்சு கறிக்க. உங்களுடைய வேதையாலும் ரத்தத்தாலும் மூச்சு காற்றாலும் உழைப்பாலும் தான் இத்தனை ஆண்டு காலம் கழகம் தலை நிமிர்ந்து நிற்குது, கம்பீரமா நிற்குது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படிப்பட்ட தியாகத்தின் உருவமான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உள்ளத்துக்கும் இல்லத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம். வணக்கம்டா மாப்பிள்ளைடா, தேனியில இருந்து. வணக்கம் மங்காளி, தேனியில இருந்து. வணக்கம் ஸ்தப்பா, தேனியில இருந்து. வணக்கம் பெரியப்பா, கொழுந்தியா ஒண்ணுட்ட. நீங்க இல்லாம கழகம் இல்ல, நீங்க இல்லாம நான் இல்ல. பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளும் பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. அதை எண்ணி அடைந்த மகிழ்ச்சிக்கு எனக்கு அளவே கிடையாது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன், தெரிஞ்ச போல வாங்க. அதே போல எனக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் கொடுத்த வரவேற்பு என்பது இந்தியாவின் மற்ற மாநில மக்களும் சோசியல் மீடியாவில் வியந்து பேசுற அளவுக்கு ரீச் ஆச்சு. கோபாலபுரம் இளைஞர் திமுகவை தொடங்கி 53 ஆண்டு காலம் இயக்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரம் தான் இன்று பவள விழா காணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் தலைவரா இருக்கிறது. சின்ன பிள்ளைல இருந்து எத்தனை அரசியல் மீட்டிங் பார்த்திருப்பேன், எத்தனை அரசியல்வாதிங்க பேச்ச கேட்டிருப்பேன். அது பூரா மனசுல பயந்து கிடக்கலடா, எடுத்து விட்டா நம்மள அரசியல்வாதிதான். டேய், கருப்பு சிவப்பு கொடியும் உடன்பிறப்புகளோட அரவணைப்பும் தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுதலும் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் என்ற தகுதி எனக்கு வழங்கினவங்க கழக உடன்பிறப்புகளான நீங்க தான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ற மாபெரும் தகுதியை வழங்கினவங்க தமிழ்நாட்டு மக்கள். இதெல்லாம் உண்மையா? கழகமும் தமிழ்நாடும் என்னோட இரு கண்கள்னு நான் செயல்பட்டு வர்ற இந்த நேரத்தில் ஆமா, இவர் பெரிய மனுநீதி சோழ வம்சம், இவர் நீதி நேர்மையை விசாரிக்கிறது போடாய. கழகத்தினுடைய பவள விழாவை கொண்டாடுறது எனக்கு கிடைச்ச பெருமையாக, என்னுடைய வாழ்நாள் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நான் கருதுகிறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. பவள விழா ஆண்டான
இந்த ஆண்டு முதல் என்னுடைய பேரான விருது 6வதாக சேர்க்கப்பட்டிருக்கு. 6வது முறையா கழக ஆட்சியை நான் அமர்த்தின என்பதற்காக இது வழங்கப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஒரு ஏக்கம் 75 ஆண்டுகள் கழிச்சும் கம்பீரமாக காட்சி அளிக்கிறதும் சாதாரணமான சாதனை இல்ல. மேல சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க. 1977ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கழகம் தோற்ற போது இத்தோடு திமுக முடிஞ்சதுன்னு சில ஊடகங்கள் எழுதினாங்க. சோலி முடிச்சு खत्म बाय बाय टाटा गुड बाय गया. அப்போ தலைவர் கலைஞர் சொன்னார், கருணாநிதியின் வாழ்வே முடிந்து விட்டாலும் கழகத்தின் வாழ்வு முடியாது என்றார். இதை நான் நம்பணும். சரி, ரைட் விடு. தலைவன் தொண்டன் இல்லாம அண்ணன் தம்பி என்ற பாச உணர்வோடு இந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்டுச்சு. உலகத்தில் எந்த அரசியல் இயக்கமும் உடன்பிறப்பு என்ற பாச உணர்வோடு கட்டமைக்கப்படலை. அந்த பாச உணர்வு தான் நம்ம எல்லோரையும் இயக்குது. நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்பிட்டு போய் லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளின் துணையோட பெரும்பான்மையான தமிழ் மக்களின் நம்பிக்கையை பெற்று திராவிட மாடல் ஆட்சியை நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ஆதி திராவிடர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், பெண்கள், உழவர்கள், நெசவாளர்கள் என விளிம்பு நிலை மக்களை கல்வியில, வேலை வாய்ப்புல உன்னத இடத்துக்கு உயர்த்தணும். தேவையில்லாம பொய்யகிய சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிராத. அப்புறம் நான் கொடுக்கிற தண்டனை உன்னால தாங்க முடியாத ராஜா. எத்தனையோ பள்ளிகள், எத்தனையோ கல்லூரிகள், எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் அத்தனையும் நாம் உருவாக்குனது. சாலைகள், பாலங்கள், அணைகள், நவீன நகரங்கள், தன்னிறைவு பெற்ற கிராமங்கள்னு உள்கட்டமைப்பு வசதி எல்லாத்தையும் உருவாக்கி தமிழ்நாட்டை நோக்கி இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறோம். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்லுவ? கோச்சாரம் சரியில்லை, உன் வீட்டோட பிச்சுக்கிட்டு ஓ மூஞ்சில விழுந்துரும். விழுந்துச்சா பாத்தியா? நான் சொல் கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் எத்தனை சாதனைகள்! எந்த மாநில அரசும் ஒரு மாநிலத்துக்கு இவ்வளவு நன்மைகள் செஞ்சு தந்தது இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு தமிழ்நாட்டை வளமிக்க மாநிலமாக மேம்படுத்தி இருக்கு. ஊரே ஏமாத்திட்டு இருக்க பையனா நீ? யார்ட்டும் வேலையை காட்டுற வேற மாதிரி ஆயிப்போ உண்மையை சொல்லி முடியாட்ட. தலைவர் கலைஞர் எளிமையா சொன்னார், நம்ம என்ன வார்க்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. குறைவான நிதி வளம், அந்த நிதி வளத்தை கொண்டே நம்மால இவ்வளவு சாதனைகளை செய்ய முடியுதுன்னா, முழுமையான நிதி வளம் கிடைச்சா தமிழ்நாட்டை எல்லாத்திலையும் சிறந்த மாநிலமா மாத்தி காட்ட நம்மால் முடியும். என்ன சாதாரண பஞ்சாப், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா, பாம்பே, கல்கத்தா என்ன இங்கெல்லாம் லாட்டரி வியாபாரம் பண்ண போறியா? அவங்க எல்லாம் வந்து எங்க பஞ்சாயத்தை தீர்த்து போறாங்க சொல்ல வந்தா லாட்டரி வியாபாரம் பண்ண போறோம். இதுவரை நடந்த தேர்தல்கள் போலவே அடுத்தடுத்து வரப்போற தேர்தலை நாம தான் வெற்றி பெற போறோம். இதுல யாருக்கு சந்தேகம் இல்ல. நான் ஏதோ ஆணவத்தில் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் சொல்றேன். அது எப்படி நான் நம்புறது? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. அடுத்து நம்முடைய இலக்கு 2026 தேர்தல். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. என்கிற அந்த உறுதியை இந்த 30 விழாவில் உறுதியேற்போம், உறுதியேற்போம், உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். என்ன கிளம்பிட்ட? கிளம்பணும்னு தோணுச்சு, கிளம்பிட்டேன். ஏன் தோணுச்சு? தோணுனா தானே கிளம்ப முடியும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.